39 வயதில் இங்கிலாந்தில் வரலாறு படைப்பாரா ஹிட்மேன் ரோஹித் சர்மா? ஒரு சதம் தான் தேவை. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் இன்று நடக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணியின் ஓபனராக ரோஹித் சர்மா பல சாதனைகளை படைக்க வாய்ப்புள்ளது. இங்கிலாந்து மண்ணில் 27வது ஒருநாள் போட்டிகளில் ஆடியுள்ள ரோஹித் சர்மா 1428 ரன்கள் எடுத்துள்ளார். அவரது பேட்டிங் சராசரி 64.91 ஆகும். ரோஹித் சர்மா இங்கிலாந்தில் 7 சதம் 7 அரை சதம் விளாசியுள்ளார். அதிகபட்சமாக 137 ரன்கள் அடித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் ரோஹித் சதம் அடித்தால் 39 வயதில் சதமடிக்கும் முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரராவார். ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டில் ஒருநாள் போட்டியில் 33 சதங்கள், டெஸ்ட் கிரிக்கெட்டில் 12 சதம், T20 போட்டிகளில் 5 சதங்களை விளாசியுள்ளார். 3 போட்டிகள் கொண்ட தொடர் என்பதால் ரோஹித் ஏதாவது ஒரு போட்டியில் சதம் அடித்தாலும் அவர் ஒரு சிறந்த சாதனையை படைக்க வாய்ப்புள்ளது. ரோஹித் சர்மா 3 வடிவ கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து இங்கிலாந்து மண்ணில் எதிராக 9 சதங்களை விளாசியுள்ளார். டான் பிரிட்மேன் ஆஸ்திரேலியா 11 சதங்கள், விவ் ரிச்சர்ட்ஸ் மேற்கு இந்திய தீவுகள் அணி 9 சதங்கள், ரோஹித் சர்மா இந்தியா 9 சதங்கள், ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியா 8 சதங்கள். ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் மிடில் ஆர்டரில் ஆடி வந்தார். அப்போது அவரால் பெரிய ரன்களை குவிக்க முடியவில்லை. தொடர்ந்து தடுமாறிக் கொண்டிருந்தார். அப்போதைய இந்திய கேப்டன் தோனி ஒருநாள் ரோஹித்திடம் வந்து, நீ ஓப்பனிங்கில் இறங்கு, உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ கட் மற்றும் ஃபுல் ஷாட்களை நன்றாக ஆடுகிறாய். புதிய பந்தில் நீ சிறப்பாக ஆடுவாய் என கூறி ரோஹித்தை களமிறக்கியுள்ளார். தோனியின் இந்த நகர்வு இந்திய அணிக்கு ஒரு சிறந்த ஓபனரையும் ரோஹித் சர்மாவுக்கு கிரிக்கெட்டில் பெரிய இடத்தை கொடுத்துள்ளது.